உங்க வீட்டுக்கு நீங்களே விஷ்ணுவையும் சிவனையும் கூட்டிட்டு வர போறீங்க. அவர்கள் வந்ததும் உங்க கஷ்டங்கள் எல்லாம் ஓடி உங்கள் வாழ்வு மட்டுமல்ல உங்களுடைய அடுத்த தலைமுறையும் இதனால் பயனடைய போகுதுன்னு சொன்னா நம்புங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் சொல்ல போறது என்னன்னா, வரக்கூடிய 2026 பிப்ரவரி 13, 14, 15 இந்த 3 நாட்கள் தான். இந்த 3 நாட்கள் தான் மிக முக்கியமான நாட்கள். இந்த நாட்களை நீங்க மிஸ் பண்ணினீங்கன்னா மீண்டும் இந்த நாட்கள் அடுத்தடுத்து வர இன்னும் 60 ஆண்டுகள் ஆகும். அந்த நாட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள கதையில் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. விஷ்ணு மற்றும் சிவனின் அருள் கிடைக்க அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. முதல் நாள் பிப்ரவரி 13 வெள்ளிக்கிழமை அன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆண்டிற்கு 4 முறை வரும். ஆனால் இந்த வருடம் விஷ்ணுவிற்கு உகந்த நாளான ஏகாதசி திதியில் மற்றும் வெள்ளிக்கிழமை வருகின்றது. இக்காலம் மிக அற்புதமான விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்று அதிகாலை 1:30 மணி முதல் காலை 10:30 மணிக்குள் விஷ்ணுவை வழிபட மிக உகந்த காலம். பக்தர்கள் அனைவரும் கோவிலுக்கு சென்று பெருமாள் அல்லது விஷ்ணுவை மனதார நினைத்து கொடிமரத்துடன் பெருமாளையும் 27 முறை சுற்றி வந்து அவரவர் வேண்டுதலையும் கஷ்டங்களையும் விஷ்ணுவிடம் முறையிடுங்கள். விஷ்ணு தனது பக்தரின் வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றுவார். இந்நாளில் ஒன்றை மட்டும் கவனத்தில் வையுங்கள். 27 முறை சுற்ற வேண்டும் என்பதற்காக எண்ணிக்கையை மனதில் கொள்ளாதீர்கள். பகவானை மட்டும் மனதில் நினைத்து 27 பூக்களை கையில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு முறை சுற்றி வரும்போது சுற்று முடிந்தவுடன் ஒரு பூவை எடுத்து கொடிமரத்தில் வைத்து விட்டு சுற்றி வாருங்கள். 27வது முறை சுற்றி வந்த பிறகு விஷ்ணுவை வணங்கிவிட்டு அவரவர் பிரார்த்தனைகளை விஷ்ணுவிடம் முறையிடுங்கள். பலன் கிடைக்கும், இது நிச்சயம். 2வது நாள் பிப்ரவரி 14 சனிக்கிழமை அன்று சிவனுக்கு உகந்த நாள். அது மட்டுமில்லை, அடுத்த 2 நாட்களும் சிவபெருமானுக்கு உகந்த நாட்கள் தான். பிரதோஷ வழிபாட்டிலேயே மிகவும் முக்கியமானது சனி பிரதோஷம். இது வருடத்திற்கு 2 முறை மட்டும்தான் வரும். இந்த ஆண்டின் முதல் சனி பிரதோஷம் வரும் சனிக்கிழமை. அன்று மாலை அனைவரும் சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள். சிவனுக்கு வில்வ இலையில் அர்ச்சனை செய்யுங்கள். நந்திக்கு பச்சரிசி வெல்லம் அதாவது காப்பரிசி வைத்து தனது வேண்டுதலை முறையிடுங்கள். உங்க வீட்டில் படிக்காத குழந்தைகள் நல்ல மதிப்பெண் எடுக்கவும் தீராத கஷ்டங்களை போக்கவும் சிவபெருமானை வழிபடுங்கள். அடுத்து நீங்க செய்ய வேண்டியது, இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து பார்ப்பீங்க என சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன். 3வது நாள் இதுவும் சிவனுக்கு உகந்த நாட்கள் தான். அன்றே மகா சிவராத்திரி பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு மேல் ஆரம்பமாகிறது. சிவராத்திரி அன்று விரத முறையை மேற்கொள்வதனால நீங்க உங்க வீட்டுக்கு சிவனையே கூட்டிட்டு வர போறீங்க. இதனால உங்க வீட்டுல இருக்கிற துஷ்ட சக்திகள் வெளியேறி ஒரு நல்ல தெய்வ நடமாட்டம் உங்க வீட்டுக்கு வரப்போகுது. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, அன்று மாலை 4:30 மணி முதல் மறுநாள் மாலை 5:30 மணி வரை உண்ணாவிரதம் இருந்து உறங்காமல் கண் விழித்து ஓம் நமசிவாயா என சிவநாமத்தை ஜெபித்து சிவனை நினைத்து வழிபடுங்கள். அன்று கோவிலுக்கு செல்பவர்கள் கோவிலுக்கு செல்லலாம் அல்லது வீட்டிலேயே வழிபடலாம். உண்மையாக சிவனை நினைத்து வழிபடுபவருக்கு அந்த சிவனே நேரில் வந்து அருள் புரிவார். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களில் எத்தனை பேருக்கு சிவனையும் விஷ்ணுவையும் பிடிக்குமோ ஓம் நமோ நாராயணா, ஓம் நமசிவாயா என கமெண்ட் பண்ணுங்க.